إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய நிலைகளை வெளிப்படையை பார்த்து மட்டும்தான் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். யாருடைய உள்ளத்தையும் தொலைத்து பார்க்கவோ அல்லது உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளவோ அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி லம் உமர் அன் அன்குப குலூபன் நாஸ் வலா அஷுக்க புத்தூனஹும். மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கோ அவர்களுடைய வயிறுகளை கிழித்து பார்ப்பதற்கோ நான் ஏவப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் மற்றவருடைய உள்ளங்களில் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதரால் கூட அறிந்து கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வெளிப்படையான செயல்களை நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை வைத்துதான் அல்லாஹ் எடை போடுவான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் மறுமையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது யௌம துபுல சராயிர், அந்த மறுமை நாள் என்பது உள்ளங்களில் உள்ளவையெல்லாம் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் வெளிப்படையை பார்த்து ஏமாந்து விடக்கூடியவன் அல்ல. அவன் நம்முடைய உள்ளத்தில் நாம் எவ்வாறு எண்ணுகிறோம், எவ்வாறு நினைக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் மறுமையில் நம்முடைய செயல்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கபர்களில் உள்ளவை வெளிப்படுத்தப்பட்டு உள்ளங்களில் உள்ளவை அங்கே முன்னிலைப்படுத்தப்படும் போது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நிகழ்வை பற்றி கூறுகின்றான். மறுமையில் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொன்றும் நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணங்கள் அடிப்படையில் தான் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹ் ஒருபோதும் பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தோற்றத்தை வைத்து நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்க மாட்டான். நாம் நல்லவரா கெட்டவரா என்பதை அல்லாஹ் தீர்மானிக்க மாட்டான். நம்முடைய செல்வங்களை வைத்து அல்லாஹ் நம்மை பற்றி தீர்மானிக்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ இலா அமாலிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் மனிதர்களுடைய
வெளிப்படையை தவிர வேறு எதையும் அறிந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வெளிப்படையான செயல்களை வைத்து அவன் அல்லாஹ்விடத்தில் தன்னை விட கீழானவன், அவன் மறுமையில் மிகவும் தாழ்ந்த நிலையைத்தான் அடைவான் என்று ஒருபோதும் நாம் தீர்மானித்து விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா, எவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு, எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பிற மனிதர்களை எப்படி, பிற மனிதர்களிடம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். நாம் தொழுகின்றோமா, நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் நாம் தொழ வேண்டும், அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நாம் நோன்பு நோக்கின்றோமா, நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் தான் நோன்பு நோக்க வேண்டும், அவர்கள் மட்டும்தான் நமக்கு முன்மாதிரி. ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் அல்லாஹ்வின் தூதரைத்தான் நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் பிற மனிதர்களை அவர்கள் எப்படி எடை போட்டார்கள், எப்படி அவர்கள் மதித்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சில சம்பவங்களை நாம் இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே அப்துல்லா என்ற ஒரு நபி தோழர், இந்த அப்துல்லா என்ற நபி தோழர் அவர் ஹிமார், கழுதை என்ற பட்ட பெயரால் அழைக்கப்படுகிறார். அவர் அதை வெறுக்கவும் இல்லை. அவர் கழுதை போன்று வலுவாக இருப்பதினால் அவரை மக்கள் கழுதை என்று செய்வார்கள், அழைப்பார்கள். அப்ப இந்த அப்துல்லா என்கிற நபி தோழருக்குரிய சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் அமர்ந்தால் தன்னுடைய செயல்களால், தன்னுடைய பேச்சுக்களால் அல்லாஹ்வின் தூதரை சிரிக்க வைப்பார். கொஞ்சம் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நபி தோழராக என்ன செய்திருக்கின்றார், இருந்திருக்கின்றார். ஆனால் இவரிடம் உள்ள ஒரு கெட்ட ஒரு செயல் என்னவென்று சொன்னால், அதிகமாக மது அருந்தக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஒரு இஸ்லாமிய ஆட்சியிலே மது அருந்தினால் அவர்கள் பொதுவெளியில் நிறுத்தி மக்களால் அடிக்கப்படுவார்கள். செருப்புகளாலும் ஓலைகளாலும் வாரியல் விளக்கமாத்தாலும் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். இதுதான் அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை. அப்ப இந்த அப்துல்லா என்பவர் மது அருந்துகிறார். பொது வழியிலே அவர் கொண்டு வரப்பட்டு அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. திரும்பவும் மது அருந்துகிறார், திரும்பவும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. திரும்பவும் மது அருந்துகிறார், திரும்பவும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. திரும்பவும் மது அருந்துகிறார், திரும்பவும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை இந்த அப்துல்லா என்ற நபித்தோழர் இவர் மது அருந்திவிட்டு கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்படும் பொழுது அவருக்கு மக்கள் தங்களுடைய கைகளில் உள்ள செருப்புகளாலும் ஓலைகளாலும் அவர்களை அடிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் கூறுகின்றார், அல்லாஹு மல்அன்ஹு, இறைவா இந்த அப்துல்லாவை நீ சபித்து விடுவாயாக. மா அக்ஸரமா யூதா பிஹி, இவர் எத்தனை தடவை தான் இப்படி கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறார், எவ்வளவு அதிகமாக இவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, ஒவ்வொரு தடவை தண்டனை வழங்கப்பட்டும் இவர் திருந்திய பாடில்லையே என்று அந்த அப்துல்லா என்பவரை மிகவும் ஒரு இழிவானவராக, அவரை இறைவனுடைய சாபத்திற்கு தகுதியானவராக ஒரு நபி தோழர் திட்டுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தல்அன்ஹு, நீங்கள் அவரை சபிக்காதீர்கள். வல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை சத்தியமாக நான் அறிந்தவரை அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது நேசம் இல்லை என்று நாம் கூறிவிட முடியாது. அவன் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கவில்லை, இஸ்லாத்தின் மீது அவனுக்கு பற்றில்லை என்பதை நாம் தீர்மானித்து விட முடியாது. இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையில் மிக அதிகமாக பாவம் செய்த ஒரு நபி தோழராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். நான் அறிந்தவரை
நீங்கள் அவரை திட்டாதீர்கள் என்று நபி தோழரை அவர்கள் கண்டிக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பார்வையில் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும், திரும்ப திரும்ப பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும், அவரை இழிந்தவராக, அவரை அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் கெட்டவராகத்தான் இருப்பார், நம்மை விட இறைவனிடத்தில் அந்தஸ்து குறைந்தவராகத்தான் இருப்பார் என்று தீர்மானிப்பதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று நினைப்பதை அவர்கள் வெறுத்திருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோன்று மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். இஸ்ரவேலர் சமுதாயத்திலே இரண்டு மனிதர்கள், ஒருவர் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மார்க்கத்தை தெரிந்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்க அறிஞர் என்று சொன்னால் மார்க்கம் என்ற பெயரில் பொய்களையும் இணை வைப்பு காரியங்கள் சொல்லக்கூடியவர் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மையிலேயே படித்தவர், சத்திய கருத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர். அந்த மார்க்க அறிஞருக்கு ஒரு நண்பர், அந்த நண்பர் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறார். இந்த மார்க்க அறிஞர் நண்பரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பாவத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப இவர் தன் நண்பருக்கு சொல்வார், அக்ஸிர், நீ பாவம் செய்யாதப்பா, இது மார்க்கத்துல தப்பு, இவ்வாறு செய்வது கூடாது என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். திரும்ப இன்னொரு தடவை பார்க்கும்போது இன்னொரு பாவத்தை அவர் செய்து கொண்டிருப்பார். அப்பொழுதும் இவர் அவருக்கு சொல்வார். இப்படி ஒவ்வொரு தடவை அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நண்பர் ஒரு பாவத்தை, ஏதாவது ஒரு பாவத்தை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அந்த நண்பர் கூறுகின்றார், ஒரு நாள் இவர் அவரை பார்க்கிறார், அவர் ஒரு பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நண்பர் கூறுகின்றார், ஹல்லி வரப்பி, எனக்கும் இறைவனுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, நீ ஏன் மூன்றாவது ஆளாக குறிக்கிறீர்கள்? அது பொழிஸ்த அழகி அழகிய ரகீபா, என் மீது கண்காணிப்பாளராக நீ அனுப்பப்பட்டிருக்கிறாயா? இந்த வாதம் தப்பான ஒரு வாதம். என்ன காரணம் என்று சொன்னால், ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு எடுத்துச் சொல்வது ஒரு மூமினுடைய கடமை என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் எல்லா சமுதாயத்திற்கும் அதை விதியாக்கி இருக்கிறான். ஒருவன் தீமை செய்யும் பொழுது, பாவத்தை காணும் பொழுது அவனுக்கு எடுத்துச் சொல்வது ஒரு மூமினுடைய கடமை. வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையான காரியங்களை எடுத்துச் சொல்வார்கள், தீமையான காரியங்களை விட்டும் தடுப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில் தான் ஒருவர் பாவம் செய்யும் பொழுது இந்த மாதிரி செய்யக்கூடாது அவர் என்ன செய்றாரு என்று சொல்கின்றார். ஆனால் அந்த நண்பர் சொல்றாரு, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள பிரச்சனை, நீ என் மீது கண்காணிப்பாளராக நீ அனுப்பப்பட்டிருக்கிறாயா அப்படின்னு சில கேட்கிறாரு. அப்ப இந்த ஆலிமுக்கு அந்த வார்த்தை கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தினாலும் மார்க்கத்தில் இறை சட்டத்தை நாம் மீறிவிடக் கூடாது. அப்ப அந்த அறிஞர் சொல்கிறார், அந்த மார்க்க அறிஞர் சொல்கிறார், ஃபலை யக்ஃபிரல்லாஹு லக, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், வலை யுத்கிலக்கல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கவே மாட்டான் என்று தன்னுடைய பாவம் செய்யக்கூடிய நண்பரை பார்த்து அவர் என்ன செய்கிறார், குறிப்பிடுகின்றார். அந்த நண்பர் பாவிதான், அவர் எப்போது பார்த்தாலும் பாவம் தான் செய்கிறார், ஆனா அவர் இணை வைப்பாளர் அல்ல, அவர் ஒரு மூமின், அவர் இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாராக இருக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த வினாடியிலேயே அந்த இருவருடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுகின்றான். மார்க்க அறிஞருடைய ரூஹ் எந்த நேரத்தில் கைப்பற்றப்படுகிறது, அவர் இன்னொரு மனிதனை பார்த்து, தன்னை விட எழுந்தவராக பாவம் செய்யக்கூடியவராக கருதக்கூடிய மனிதரை பார்த்து இவர் தீர்ப்பளிக்கின்றார், உனக்கு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைத்த நிலையில் அந்த மார்க்க அறிஞருடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது, கைப்பற்றப்படுகிறது. அந்த பாவியுடைய உயிரும் கைப்பற்றப்படுகிறது. இருவருமே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அறிஞரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், குந்த காதிரன் அலா மாஃபி யதி, என்னுடைய அதிகாரத்தில் உள்ளதற்கு, என்னுடைய கையில் உள்ள ஒன்றுக்கு நீ அதிகாரம் படைத்தவனா? ஒருவனை மன்னிக்க வேண்டும் என்பது, யாரை மன்னிக்க வேண்டும், யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது, என்னுடைய கையில் உள்ள ஒன்றுக்கு நீ அதிகாரம் படைத்தவனா என்று அந்த மார்க்க அறிஞரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். சஹீஹ் முஸ்லிமிலே இதே சம்பவம் சுருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமையில் அவரை பார்த்து கேட்கின்றான், மனில்லதி அல்லாஹ் அலைய அல்லாஹ் அஃப்ரலி ஃபுலான், இந்த மனிதனுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று என் மீது சத்தியம் செய்து சொன்னவன் எவனடா?
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை கேட்கின்றான், ஃபஇன்னி கஃபர்து லிஃபுலான், இன்னாரை நான் மன்னித்து விட்டேன், ஃபஅஹ்பத்து அமலக், உன்னுடைய அமல்களை எல்லாம். எவன் என் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரவே மாட்டான் என்று எவன் சத்தியம் செய்து சொன்னானோ அவனுடைய அமல்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் அந்த மார்க்க அறிஞரை கூறிவிட்டு அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறார். இந்த பாவி இவனுடைய பாவங்களை எல்லாம், இவன் ஒரு மூமினாக இருக்கிறான், ஆனால் பாவம் செய்யக்கூடியவன், மூமினாக இருக்கிறான், ஈமான்தாரியாக இருக்கிறான். அப்ப அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் கூறிய இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், தகல்லம பி கலிமத்தின் அவ்பக துன்யாஹு வ ஆகிரத்துஹு. இவர் ஒரே ஒரு வார்த்தையை அந்த மார்க்க அறிஞர் பேசினார். அவர் பேசியது ஒரே ஒரு வாசகம் தான், ஒரே ஒரு வாக்கியம் தான். ஆனால் அந்த வாசகம் அவருடைய உலக வாழ்க்கையும் அழித்து விட்டது, மறுமையும் அழித்து விட்டது என்று நமக்கு அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். இந்த சம்பவத்தையும் நம்முடைய மனதில் நாம் நிறுத்திக் கொண்டு அப்படியே வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே நடந்த இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு யுத்தத்திற்கு சென்று விட்டு வரும் பொழுது ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மாயிஸ் என்ற நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஜனைத்து ஃபதுதஹிருனி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னுடைய பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கூறுகிறார்கள், இவர் என்ன கூறுகிறார், நீ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி அவனிடம் மன்றாடி திருந்திக் கொள் அப்படிங்கிறான். அந்த நபி தோழர் விடுவதாக இல்லை. சில ஹதீஸ்களில் அவர் ஒரே நாளில் மீண்டும் மீண்டும் வருவதாக இருக்கிறது, சில ஹதீஸ்களில் அவர் அடுத்தடுத்த நாள் வந்ததாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவர் திரும்ப திரும்ப வருகிறார். ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது, நபிகள் நாயகம் தன்னுடைய முகத்தை இன்னொரு புறமாக திருப்பும் பொழுது அந்த புறமாக வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை மறுபுறமாக, அதை கவனிக்காததை போன்று மறுபுறமாக திருப்புகிறார்கள். அவர் கூறுகின்ற, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஸனைத்து ஃபதுதஹிருனி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ளாத வண்ணம் முகத்தை திருப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர் மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், லஅல்லக கப்பல்த அவ் லமஸ்த, விபச்சாரம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவம், நீ ஏதாவது தொட்டு இருக்கலாம், அது முத்தமிட்டு இருக்கலாம், அது தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றத்தில் வராது. அவை சிறிய விபச்சாரத்தில் சேர்ந்தாலும் இஸ்லாமிய அரசாங்கத்திலே கல்லால் எறிந்து கொல்லப்படக்கூடிய தண்டனைக்குரிய குற்றத்திலே வராது. அவர் சொல்லி, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஜனைத்து, நான் விபச்சாரம் தான் செய்து விட்டேன், ஃபஅகிம் அலையல் ஹத்த, என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று முறையிடுகின்றார். இன்னொரு செய்தியிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். மறுநாள் அவர் மீண்டும் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்த பாவத்திற்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். மறுநாளும் அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். அவருடைய குடும்பத்தாரிடம் ஆள் அனுப்பி அவருக்கு ஏதாவது மூளை கோளாறு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஏதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளா, ஏதாவது ஒரு பைத்தியமா என்று சொன்னால், அவர் திருமணமானவர். திருமணமானவருக்கு விபச்சார குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கல்லால் எறிந்து கொல்லப்படக்கூடிய மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதரும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்ப இவர் வெளிப்படையாக வந்து ஒத்துக்கொள்கிறார். அப்போ அந்த குடும்பத்துக்காரங்கள்லாம் வந்து சொல்றாங்க, அவர் அக்லிஃபீனா, இவர் எங்களிலேயே ரொம்ப புத்திசாலியாக பரிபூர்ணமான புத்தி கூர்மை உடையவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில, அவர் மனநோயாளி என்றோ அவர் புத்தி பேதரித்தவர் என்றோ சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆம் நாள் அவர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டேன், தண்டனையை நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அழைத்து, ஏதாவது சாராயம் குடிச்சிருக்கிறாரா, தண்ணி அடிச்சிருக்கிறாரா பாருங்கிறாங்க. சஹாபாக்கள் போய் பார்க்கிறாங்க, சாராயத்துக்குரிய எந்த வாடையுமே இல்லை. ஏன்னா சில நேரங்கள்ல பெரிய புத்திசாலியா இருந்தா கூட தண்ணி அடிச்சுதான் வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு நிலைமை தலைகீழா மாறிடும். அப்போ சஹாபாக்கள் செக் பண்ணி சொல்றாங்க, இவர் ரொம்ப தண்ணீர் சாராயம்லாம் குடிக்கல, மதுவெல்லாம் அருந்தல, நார்மலாகத்தான் இருக்கிறார். இப்படி அவர் 4 நாட்களாக தன்னுடைய குற்றத்தை தானே ஒத்துக்கொள்ளும் பொழுது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். தண்டனையை நிறைவேற்றிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கத் தாப தௌபத்தன், இந்த மாயிஸ் என்பவர் அல்லாஹ்விடம் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றார். லவ் குஸிமத் பைன உம்மத்தி, ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் அந்த பாவ மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தாலும் வசியாத்தும், ஒட்டுமொத்த சமுதாயமே எங்க சென்று விட முடியும், சொர்க்கம் சென்று விட முடியும். அந்த அளவிற்கு அவர் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாயிஸ் தொடர்பாக சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த மாயிஸுக்கு தண்டனை கொடுத்த மறுநாள் ஒரு பெண்மணி வருகின்றார். காமிதியா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, நானும் அதே குற்றத்தை செய்து நான் வந்திருக்கின்றேன். மாயிஸை திருப்பி அனுப்புன மாதிரி, மாயிஸை சந்தேகப்பட்ட மாதிரி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நான் என்ன செய்திருக்கின்றேன், அந்த பெரும்பாவத்தை செய்து கருவுற்றிருக்கின்றேன், வயிற்றில் குழந்தையோடு இருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேல ஒன்றும் அவங்களால சொல்ல முடியல. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ அவள் திருமணமான பெண், அப்ப நீ இந்த நேரத்தில் உனக்கு மரண தண்டனையை நிறைவேற்றினால் கருவில் உள்ள குழந்தை பாதிக்கப்படும். நீ குழந்தையை பெற்றெடுத்த பிறகு வா என்று என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள். குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாத காலம். அப்ப அந்த பெண் சென்று விடுகிறாள். அன்றைய காலத்தை போன்று உளவு படையோ கண்காணிப்போ சிறையோ எதுவுமே கிடையாது. 10 மாத காலம் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த பெண் வருகின்றார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும், பால்குடி மறக்க செய்த பிறகு நீ வாங்குறாங்க. பால்குடி மறக்க செய்வதற்கு 2 ஆண்டுகள் 24 மாதங்கள் ஆகும். அந்த பெண்ணை அல்லாஹ்வின் தூதர் கண்காணிக்கவில்லை, அவளை சிறையில் அடைத்து வைக்கவில்லை. 24 மாதங்கள் கழித்து அந்த பெண் எப்படி வருகிறாள் என்று சொன்னால், தன்னுடைய குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அந்த குழந்தை அந்த ரொட்டி துண்டை கடித்துக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகத்திடம் வருகிறார். எங்க நபிகள் நாயகம் திருப்பி அனுப்பி விடுவார்களோ, குழந்தை இன்னும் திட உணவு கூட சாப்பிடவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் நினைத்து அந்த ரொட்டி துண்டை குழந்தை கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் அந்த குழந்தையை பொறுப்பெடுப்பவர் யார் என்று கேட்கிறார்கள். ஒரு நபி தோழ, அல்லாஹ்வின் தூதரே, அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பெற்றோர் செய்த குற்றத்திற்காக பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ அந்த குழந்தையை ஒரு நபி தோழர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பொறுப்பெடுத்தவுடன் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது உமர் இப்னுல் கத்தாப், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கல்லை எறிகிறார்கள். அவருடைய தலையிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய ஆடையில் படுகிறது. அவருடைய ஆடையில் பட்டவுடன் அவர் கூறுகிறார், ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் என்னுடைய ஆடையில் பட்டுவிட்டது. ரொம்ப ஒரு பாவம் செய்த ஒரு தன்னை விட இழிநிலையில் உள்ள ஒரு பெண் என்று அவர் நினைக்கிறார். ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் என்னுடைய ஆடையில் பட்டுவிட்டதே என்று கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கோப கனலாக அப்படியே கொப்பளிக்கக்கூடிய நிலைக்கு ஆகிவிட்டார்கள். காலித் அவர்களே, இந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கிறது அல்லவா, லக்கத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸஅத்துஹும், இவர் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை இந்த மதீனா வாசிகளில் 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த 70 பேருமே சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீதை கண்டிக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய உயிர் பிரிகிறது. உயிர் பிரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்துவதற்காக செல்கிறார்கள். தொழுகை நடத்துவதற்காக செல்லும் பொழுது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அத்துஸல்லி அலைஹா வகத் ஸனத், அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கா நீங்கள் தொழுகை நடத்த போகிறீர்கள்? அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், எந்த உமர்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக எந்த உமரை உச்சத்தில் வைத்து பார்க்கிறோமோ அந்த உமரை பார்த்து சொன்னார்கள். எந்த உமர் ஒரு வீதியில் நடந்து சென்றால் ஷைத்தான் இன்னொரு வீதி வழியாக செல்வான் என்று நபிகள் நாயகம் புகழ்ந்தார்களோ அந்த உமரை பார்த்து சொன்னார்கள். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என் நபிகள் நாயகம் எந்த உமரை பார்த்து புகழ்ந்து சொன்னார்களோ அந்த உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, லகத் தாபத் தௌபா லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸஅத்துஹும், இந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை இந்த மதீனாவில் 70 பாவிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் 70 பாவிகளும் ஈடேற்றம் பெற்று விடுவார்கள், சொர்க்கம் பெற்று விடுவார்கள். உமரே,
இந்த பெண் தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே அவள் தியாகம் செய்து அவள் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை உம்முடைய உயிரை நீ தியாகம் செய்தாலும் பெற முடியுமா நபிகள் கேட்டார்கள். அது வஜத்த தௌபத்தன் அஃதல மின் அன் ஜாதத் பி நஃப்ஸிஹா லில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பயத்தினால் மறுமை தண்டனையினால் மறுமைக்கு பயந்து இந்த உலகத்திலே பிற மனிதர்கள் இழிவாக பேசுவார்கள், மற்றவர்கள் நம்மை குற்றமாக பார்ப்பார்கள், இது நீங்கா கலையாக படித்துவிடும் என்பதையெல்லாம் அவர் சிந்திக்காமல் இந்த உலகத்தில் பெறக்கூடிய தண்டனையை விட, இந்த உலகத்தில் பெறக்கூடிய இழிவை விட, இந்த உலகத்தில் பெறக்கூடிய நாசத்தை விட மறுமையில் பெறக்கூடிய தண்டனை கொடூரமாக என்று அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து அவள் பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நீர் உம்முடைய உயிரை தியாகம் செய்தாலும் பெற முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாவம் செய்தவரையும் அல்லாஹ்வுடைய அடியார்களில் எந்த ஒரு பாவியையும் இழிவாக நினைப்பதை அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு நோக்கிறோம், நாம் தர்மம் செய்கிறோம், நாம் நல்லபடியாக வாழ்கிறோம். நாம் தொழுவதினால் ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார், அவர் நம்மை விட இழிவடைந்தவர் தீர்மானிக்கலாமா? தொழக்கூடிய நம்முடைய ஈமான் என்ன? நாம் எந்த எண்ணத்தில் தொழுகிறோம் நம்மால் சொல்ல முடியுமா? நாம் எந்த எண்ணத்தில் தர்மம் செய்கிறோம் நம்மால் தீர்மானிக்க முடியுமா? ஒரு விபச்சாரி விபச்சாரத்தை தொழிலாக கொண்டவள், அவள் அல்லாஹ்வுக்காக ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒருவரையும் அவருடைய வெளிப்படையான காரியங்களை வைத்து ஒருவர் பாவம் செய்தால் மார்க்கத்தை சொல்லலாம், மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம். ஒருவர் ஒரு பாவம் செய்கிறார், ஒரு தவறு செய்கிறார், எந்த ஒரு மனிதரையும் அவர் நம்மை விட கீழானவர், மறுமையில் அந்தஸ்து குறைந்தவர் என்று நினைப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் அவர்கள் செயலை செய்ததே கிடையாது. சாதாரண இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? சிலர் மிகப்பெரிய பாவத்தை செய்வாங்க, அவங்க வெளியே தெரியாது. மிகப்பெரிய பாவத்தை செய்வாங்க, வெளியே தெரியாது. ஒரே ஒரு அசல் தொழுகையை விட்டு விட்டால் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது? மன் ஃபாத்தது ஸலாத்துல் அஸ்ர், எவன் ஒருவனுக்கு ஒரு அசல் தொழுகை வேண்டும் என்று தவறி விடுகிறதோ ஃபக அன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பங்களையும் செல்வங்களையும் இழந்தவனை போன்றவன். ஒரு அசல் தொழுகை வேண்டும் என்று தவறிவிட்டால் அது எவ்வளவு பெரிய பெரும்பாவம். ஒரு வக்து முடியறதுக்குள்ள ஒரு தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. வேண்டுமென்றே விட்டால் பயங்கரமான குற்றம், அது கொடும்பாவம். ஆனால் இவருக்கு ஒரு அசல் தொழுகை அல்ல, ஏராள தொழாதவராகவே இருப்பார். தொழுகைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, ஆனால் வெளியே தெரியாது. அதை விட பெரும்பாவங்களை செய்வார், அது வெளியே தெரியாது. ஆனால் இவர் தன்னுடைய பாவம் வெளியே தெரியவில்லை என்று சொன்னார். இந்த உலகத்துல அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் போட்டிருக்கக்கூடிய திரையை விளக்காமல் இருக்கின்ற வரைதான் நாம் பிற மனிதர்களோடு உரையாட முடியும். யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அவனுடைய நல்லடியார்களை தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய திரையை போட்டு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அவனுடைய திரையை அல்லாஹ் விலக்கிட்டால் வச்சுக்கிறீங்க, எவனும் யோக்கியம் கிடையாது. குல்லு பனி ஆதம ஹத்தாவும் எவன் ஆதம் யுக்தியு பில்லைல் வன்னஹார், மனிதனே நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறாய். யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய திரையை அல்லாஹ் விளக்காம வைத்திருக்கிறான். நம்முடைய திரையை அல்லாஹ் விலக்கிவிட்டால் நம்முடைய நிலை என்ன? நாம் பிற மனிதர்களுக்கு மத்திய தலையாட்ட முடியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அதுதான். அப்போ ஒரு பாவத்தை பயங்கரமான பாவத்தில் மூழ்கி இருப்பாங்க, அந்த பாவம் வெளியே தெரியாது. அதை விட அற்பமான சிறிய தவறை கண்டுவிட்டால், அதை விட சாதாரண ஒரு பாவத்தை கண்டுவிட்டால் இவர்கள் வழிகேடர்கள், இவர்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் பேசுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைக்கு எதிரானது. மார்க்கத்தை சொல்ல வேண்டும், நல்ல மக்கள் மீது நாம் மார்க்க அடிப்படையில் நடப்பதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் காலத்துல சில ஏழை மக்கள் இருந்தார்கள். இன்னைக்கு உள்ள பக்கீரி மாதிரி பக்கீர் சாஹிப் மாதிரி நினைச்சிடக்கூடாது. தலைக்கு எண்ணெய் தேய்க்காம, ஒரு வருஷத்துக்கு நகை வெட்டாம, அவங்களெல்லாம் பக்தி மார்க்க நினைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. வறுமையினால் தலையில எண்ணெய் தேய்க்கிறதுக்கு கூட அவங்களுக்கு காசு கிடையாது. காசு இருந்தால் தான் எண்ணெய் வாங்கி தலையை தேய்க்கிறதுக்கு, தலையெல்லாம் பரட்டையாக இருக்கும்.
ஆடையெல்லாம் அழுக்காக இருக்கும் வறுமையினால். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரொம்ப அஷஸ் மதுஃபூஇன் பில் அப்வாப், சில தலை பல்பையான சில மக்கள் இருக்கிறார்கள். பார்த்தா நம்ம பார்வையில ரொம்ப அற்பமா சீப்பா நினைப்பாங்களா இல்லையா மக்கள்? அந்த மாதிரி மனித பார்வைக்கு அற்பமானவர்கள், மனித பார்வைக்கு அவருடைய ஏழ்மை, அவருடைய சூழல் ரொம்ப வறுமையை காட்டுகிறது. தலை பல்பையாக இருக்கிறது, ஆடை அழுக்காக இருக்கிறது, அதற்கான வசதி இல்லை. வசதி இருந்தால் அவர் தூய்மையான ஆடை அணிந்திருப்பார், வசதி இருந்தால் அவர் தலையை நல்லபடியாக வாரி இருப்பார். அவருக்கு வசதி இல்லை. அப்ப நபிகள் சொன்னாங்க, சில பரட்டை தலையுடைய ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அவரை பார்த்தால் மதுஃபூமில் அப்வாப், வீட்டுக்குள்ள கூட உள்ள கூட அழைக்க மாட்டாங்க, வாசல்லே நிப்பாட்டி கதவை சாத்தி பத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏழை. ஆனால் லவ் அக்ஸம் அலல்லாஹி, அந்த ஏழைக்கும் அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு என்ன தெரியுமா? அவனுடைய நாம் வெளிப்படையை பார்க்கிறோம், மனிதர்கள் அந்த மனிதனுடைய வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கிறார்கள். லவ் அக்ஸம் அலல்லாஹ், அவன் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால், அல்லாஹ்விடம் சத்தியம் செய்து இறைவன் மீது சத்தியமாக சொல்லி அவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அபர்ரஹு, அல்லாஹ்வை நிறைவேற்றி கொடுப்பான். அர்ஷுக்கு மேலுள்ள இறைவன் அவனுக்கு துணையாக இருக்கிறான். நாம வீட்டை விட்டு அடிச்சு பத்தக்கூடிய ஆட்கள், நம்முடைய தென்னையில் உட்கார்வதற்கு கூட அவனை நாம் அனுமதிக்க மாட்டோம். அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நீ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உடுத்து விட்டால், நாம் ஐங்காலம் குடி நிமிர்ந்து விட்டால், நாம் விசாலமான வீடுகளில் வசித்து விட்டால், நாம் தர்மம் செய்து விட்டால், நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியாளராக மாறிவிட முடியுமா? அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். இன்னமல் அமாலு பின்னியா, அல்லாஹ் உள்ளத்தை எண்ணங்களை வைத்துத்தான் ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். இன்னல்லாஹ் லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான ஹாலிசன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மப்தூகிய பிஹி வஜூஹு, அவனுடைய திருமுகத்தை நாடி கலப்பற்ற முறையில் அவனுக்காக செய்யக்கூடிய அமல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வெளிப்படையில் உயிர் தியாகியாக இருக்கலாம், உள்ளத்தில் அவர் இஹ்லாஸ் மன தூய்மை இல்லாதவராக இருக்கலாம், வெளிப்படையில் செல்வந்தராக இருக்கலாம், உள்ளத்தில் அவர் மன தூய்மை அற்றவராக இருக்கலாம், வெளிப்படையில் மார்க்க அறிஞராக இருக்கலாம், உள்ளத்தில் அவர் மன தூய்மை அற்றவராக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தை வைத்துதான் அல்லாஹ்விடம் தீர்மானிக்கப்படுமே தவிர வெளிப்படையான செயல்களை வைத்து ஒருபோதும் அல்ல. ஒருவன் ஒரு பாவம் செய்தால் அவருடைய நிலைமை என்ன நமக்கு தெரியாது. அப்ப யாரையும் நாம் என்ன செய்துவிடக் கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் என்னை விட கீழானவன், என்னை விட அவன் அந்தஸ்து குறைந்தவன், அவனை ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லவா? இது ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவ்வாறு பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதனையும் அவன் பாவம் செய்யும் பொழுது மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள், அந்த பாவம் செயலுக்காக அவர்கள் கோபித்திருக்கிறார்கள். ஆனால் யாரையும் அல்லாஹ்வின் தூதர் செய்ததில்லை. அவர்களை இழிவாக, அவர்களை அந்தஸ்து குறைவானவர்களாக, மறுமையில் அல்லாஹ்விடத்திலும் அவர்கள் தரம் குறைந்த நிலையில் தான் இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் தீர்மானிக்கவில்லை. இது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை பாடம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் தன்னுடைய சமுதாயத்தை வார்த்தெடுத்தார் என்பதை இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு பெண்மணி, ஒரு கருப்பு நிற அடிமை பெண்மணி, அவளுக்கென்று எந்த ஒரு குடும்பமும் கிடையாது, எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பெண்ணுக்காக பள்ளிவாசலில் ஒரு ஓரத்திலே ஒரு கூடாரத்தை போட்டு கொடுத்து அந்த கூடாரத்திலே அந்த பெண் தங்கி இருப்பார். பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய பணியை அந்த அடிமை பெண் செய்து கொண்டிருப்பார். இந்த அடிமை பெண்ணுடைய வரலாற்றை பற்றி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிமை பெண் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார் என்று சொன்னால், அவர் அரபு சமுதாயத்தில் செல்வ நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தாரிடம் அடிமை பெண்ணாக இருக்கிறார். அவர்கள் அந்த பெண்ணை விடுதலை செய்து விடுகிறார்கள். விடுதலை செய்தாலும் அவளுக்கென்று எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, எந்த ஒரு அடைக்கலமும் கிடையாது. அந்த குடும்பத்தாருக்கு மத்தியிலே அவள் வாழ்ந்து வருகிறார். ஒரு நாள் அந்த செல்வம் மிக்க குடும்பத்தை சார்ந்த ஒரு மணப்பெண், ஒரு புதிய மணப்பெண், ஒரு துண்டு அவள் அணியக்கூடிய ஒரு தாவணி, கழுத்து தாவணி என்று சொன்னால் பெரிய பெரிய மாநாடுகள்ல பெண் வாலண்டியர்ஸ் போட்டிருப்பாங்களா இல்லையா, கழுத்துல இருந்து அப்படின்னு செய்வாங்க, ஒரு துணியை பட்டை மாதிரி ஒரு அடையாளத்துக்காண்டி போட்டிருப்பாங்க.
அல்லது கழுத்துல வந்து சுத்தி இருப்பாங்க. சில அரசியல்வாதிகள் எல்லாம் கழுத்துல போட்டிருப்பாங்க. அந்த கழுத்து தாவணி எப்படி சொன்னோம்னா தோலால், சிவப்பு நிற தோலால் வெண்முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஒரு தாவணி. அப்ப அதை வந்து அந்த பெண்ணு கழுத்தில் பாட்டி கொண்டோ அல்லது தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டோ அவள் குளியலறைக்கு செல்லும் பொழுது அதை கலற்றி வைக்கிறார். ஒரு பருந்து பார்க்கிறது, இது ஒரு இறைச்சி துண்டாக இருக்குமா என்று சொல்லி அதை அப்படியே தூக்கி கொண்டு சென்று விடுகிறது. இப்ப குளித்து விட்டு வந்து பார்க்கிறார், அவருடைய அந்த கழுத்துல போடக்கூடிய தாவணியை காணவில்லை. அப்போ இந்த அடிமை பெண், இவள் கருப்பாக இருக்கிறாள், உருவத்திலே கருப்பாக இருக்கிறாள், அடிமையாக இருக்கிறாள். நம்முடைய எண்ணம் அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா போகும். யாராவது ஒரு பொருள் காணா போயிட்டா யாரு திருடி இருப்பான்னு பார்க்க மாட்டாங்க. யாரு ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருக்கிறாங்களோ அவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு முடிவு பண்ணுவோம். அப்ப இந்த பெண் தான் திருடி இருப்பாள் என்று சொல்லி அவளை அப்படியே வதைக்கின்றனர், கொடுமைப்படுத்துகின்றனர். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறேன் சொன்னால் அவளுடைய பிறப்புறுப்பில் கூட, பெண் உறுப்பில் கூட சோதனை செய்கின்றனர். அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமை. அப்படி அந்த பெண் அல்லாஹ்விடம் துவா செய்கிறார், இறைவா, இவர்கள் எந்த விஷயத்தில் என் மீது குற்றம் சாட்டுகிறார்களோ, என்னை குற்றவாளி ஆக்குகிறார்களோ அந்த குற்றத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று அந்த பெண் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாள். இஸ்லாத்தை ஏற்காத பெண்ணாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனடியாக பதிலளிப்பான். நபியான சொன்னார்கள், லைஸ இத்தகி தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப், அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தால் அந்த நாட்டை அல்லாஹ் வேதனையால் சோதிப்பான், சோதனையால் தண்டிப்பான். ஒரு காஃபிர் நாடாக இருந்தாலும் அவர்கள் நீதிமான்களாக இருந்தால் அந்த நாட்டுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியாளன். பாதிக்கப்பட்டவன் அவன் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் உடனடியாக அல்லாஹ் பதிலளிப்பான். அங்கே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிறுத்தி காட்டுகிறான். அந்த பருந்து குஞ்சு மீண்டும் அதே அந்த தாவணியை அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து போட்டு விடுகிறது. இந்த பெண் சொல்கிறாள், இதற்காகத்தானே என்னை சந்தேகப்பட்டீர்கள், இதற்காகத்தானே என்னை கொடுமைப்படுத்தினீர்கள், இதற்காகத்தானே என்னை துகிலுறுத்தீர்கள், நிர்வாகப்படுத்தினீர்கள், இதோ அல்லாஹ் என்னை குற்றமற்றவன் என்று நிரூபித்து விட்டான் என்று சொல்லி அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேறி நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து அவள் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் கருணை உள்ளம் கொண்ட நபி பள்ளிவாசலிலே அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து தங்க வைக்கிறார்கள். அவள் அங்கே தங்கி இருக்கிறார். பள்ளிவாசலை கூட்டி பெருக்குகிறாள். ஒரு நாள் அந்த பெண் மரணித்து விடுகிறாள். சஹாபாக்கள் ரொம்ப ஒரு அந்தஸ்து குறைவான பெண், ஒரு அடிமை பெண், பள்ளிவாசல் கூட்டி பெருக்கிறவங்க மௌத்தாயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாம என்ன செஞ்சிடறாங்க, அடக்கம் செய்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் நாட்டு கவனிக்கிறார், அந்த பெண்ணை காணவில்லை. அவ பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய பெண் எங்கே? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அவள் மரணித்து விட்டால் இந்த தகவல், இந்த ஒரு சாதாரண பெண் மௌத்தா போனதை உங்ககிட்ட சொல்லணுமா? நாங்க என்ன செஞ்சிட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம், உங்க கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரல. பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தால் அதற்கு என்ன செஞ்சிருப்போம், இன்றைய காலத்துல மிகப்பெரிய அலப்பறை பண்ணுவோம். சாதாரண ஒரு ஆளா இருந்தால் அவங்க சொல்லி அவங்க என்ன செஞ்சிருவோம், அடக்கம் பண்ணிடுவோம். அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை கண்டிக்கிறார்கள். சொன்னார்கள், அஃபலா ஆதம் துமூனி, எனக்கு நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா என்று சஹாபாக்களை கடிந்து கொண்டு அவருடைய கபருக்கே சென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில ஒருவன் பாவம் செய்பவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார்கள், அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள், செய்யக்கூடிய பாவத்திற்காக கோபப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் யாரையும் அவர்கள் இழிவாக நினைத்தது இல்லை. நம்முடைய மார்க்கம் அவ்வாறு இழிவாக நினைக்க சொல்லவில்லை. எந்த காரணத்தினாலும் பிற மனிதர்களை இஸ்லாம் இழிவாக பார்க்க சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவர், இறையச்சம் உடையவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய உண்மையான இறையச்சமுடைய மக்களாக, இறைவனுக்காக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.